கர்நாடக மாநிலம் ஹாசனில் உள்ள சென்னராயப்பட்டனாவைச் சேர்ந்தவர் ரேகா. இவருக்கு திருமணமாகி 13 வயதில் ஒரு மகள் உள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக ரேகா கணவனை பிரிந்திருக்கிறார். துமக்கூரு மாவட்டத்தில் உள்ள சிராவைச் சேர்ந்தவர் லோகிச்வா. 43 வயதான இவரும் மனைவியை பிரிந்தவர். இருவரும் 1.5 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். ரேகா மாகடி சாலையின் டவரேகெரேயில் உள்ள ஒரு கால் சென்டரில் பணிபுரிந்து வந்தார். தனது பரிந்துரையின் பேரில் அதே அலுவலகத்திலேயே தனது கணவருக்கும் கார் ஓட்டுநர் வேலையை வாங்கி கொடுத்துள்ளார். என்னதான் 1.5 வருடங்களாக இருவரும் காதலித்தாலும் திருமணமானதில் இருந்து லோகிச்வா ரேகாவின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்டிருக்கிறார். வேறு ஒருவரோடு அவருக்கு தொடர்பு இருப்பதாக நினைத்து சண்டையிட்டு வந்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இல்லை. சம்பவத்தன்று காலை ரேகாவும் அவரது மகளும் சாலையை கடக்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது திடீர் என அங்கு வந்த லோகிச்வா ரேகாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இருவரும் மாறி மாறி கடுமையாக பேச பொறுமையை இழந்த லோகிச்வா மறைத்து வைத்திருந்த கத்தியால் கண்மூடித்தனமாக குத்தியுள்ளார். அருகில் இருந்த ரேகாவின் மகள் இந்த தாக்குதலை தடுக்க முயன்றும் எந்த பலனும் இல்லை. அக்கம் பக்கத்தினர் சுதாரித்துக் கொண்டு அங்கு வருவதற்குள் லோகிச்வா அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி உள்ளார். கத்தி குத்தில் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரேகா அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். உடனடியாக மருத்துவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலில் குறைந்தது 11 முறை கத்தியால் குத்தப்பட்டதற்கான காயங்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் போலீசார் லோகிச்வாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.